இந்த தினமும் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியிலே நான் அன்போடு இன்றைய வார்த்தை கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 17வது வாசிக்கிறேன் கேளுங்க. அதனால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசுகிறார். எனக்கு செவி கொடுங்க. நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோம் இல்ல. மத்ததுக்கு எல்லாத்துக்கும் நேரத்தை செலவழிக்கிறோமே தவிர கர்த்தருக்கு செலவழிக்க நேரம் இல்லை. எத்தனை பேர் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறீர்களோ அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பிரச்சனையா? நீ மனித இடத்துல போய் நிக்காத. பிரச்சனை வந்தா உனக்கு போராட்டமா? கர்த்தரிடத்துல செவி கொடு, கர்த்தரிடத்துல பேசு. நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல அவருடைய வசனத்தை விட்டு நீங்காதிருங்க. எத்தனை பேர் வசனம் படித்துக் கொண்டு இருக்கலாம், அவங்க நிறுத்திட்டு இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை நிறுத்தி வைத்தீங்களோ வசனத்தை எல்லாரும் படிக்க தொடங்கமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வசனத்தை புரிந்து படிங்க, வசனத்தை படித்துக் கொண்டே இருங்க. படித்து முடிச்சிட்டீங்களா பைபிளையே? திரும்பிய படிங்க, மனப்பாடம் ஏற்றுங்க எல்லா வசனத்தையும். நிச்சயமாக அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை. ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறீர்களோ, எத்தனை பேர் வசனத்தை படிக்கிறீர்களோ நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு செவி கொடுங்க, வசனத்தை படிங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக